பெம்பாவோட நார்த்துக்கு வந்துட்டாங்க. செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து அந்த அயன் படம் தன்சானியா தலைநகர் தாரியசலாம் உங்களை சுட்டெரிக்கும் வெயிலும் புழுக்கத்துடன் வரவேற்கிறது. தெமக்கே தெமக்கே கட்டத்தில் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. சுபீரியா அங்கேருந்து அப்படியே மாலாவிக்கில் என்ட்ராக போகிறோம். ஸோ எல்லா வீசாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நண்பர்கிட்ட கேட்டேன், அப்புறம் கூட்டு போகிறார். அந்த பக்கம் இருக்க மாட்டிருக்கு. வந்துருச்சுங்க நம்ம சாப்பாடு. இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. கீரை டூரிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபாரினர்ஸும் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க இங்கே. இங்கே பாருங்க, டென்சேனியா பணியாரம் குமாரா கொக்கா இங்கே வந்து கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா. இது கொஞ்சம் டேஞ்சரஸான பார்டர் கிராசிங் இந்த ஏரியாவில். தூங்கி எந்திரிச்சா மொசம்பிக்கு பார்டர். என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, டிரைவ் போக டைம் இல்ல, படம் பார்க்க டைமே இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. டைம் தானா வராது, நாம தான் தேடி போணும். மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ஓடி தேங்க்யூ. இந்த 12 ரூபா ஒரு தடவை 4. ஸோ 12 4 48 சீட்டுங்க மொத்தம். ரொம்ப சின்ன ஃப்ளைட்டும் கிடையாது. பட் நல்லா இருக்குல்ல. இது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க போகிறது. 3, 4 விண்டோ இதுதான் நம்மளுது. ஃப்ளைட்டு ஃபுல்லாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. நல்ல வேலை நேற்று நைட்டே நான் சீட் செலக்ட் பண்ணிட்டேன் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு. பாருங்க நம்ம பேக் உள்ளே போக மாட்டேங்குதுங்க மேலே. இது தடிமனாக இருக்கிறதுனால அப்புறம் கீழே வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வச்சிட்டேன். முதல் முறையாக சீட்டு கட்டியில் வச்சுருக்கேன் பேகை. மெயினாக இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த இதில் பறக்கிறது இந்திய பெருங்கடலில் பறக்க போகிறோம். முக்கியமாக இந்த சஞ்சிபார் தீவு கூட்டங்கள் நடுவில் பறக்க போகிறோம். ஸோ ஒரு அக்வா ப்ளூ கலர்ஸோட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீ பார்க்குறதுக்கு. ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஸோ அதுக்கு தான். ஸோ ஐயோ இது கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த சீட்டாக இருந்தால் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா பார்த்துடலாம். கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ளைட்டு. 1-2 சீட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ முதல் ஸ்டாப் ஜஞ்சிபார் ஐலாண்டு. இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம். எனக்கு வந்து ஒரு 20 நிமிஷத்தில் போயிடும் நினைக்கிறேன். முன்னாடி கிளம்பிட்டாங்க. 8:25 தான் ஆகுது. 35 ஃப்ளைட் 25 கிளம்பியாச்சு. அட்டகாசமான ஒரு டேக் ஆஃப் பார்க்க போகிறோம். பெம்பா தீவுக்கு ஒரு நன்றி. எல்லா ஃப்ளைட்டும் காலையில் தாங்க இருக்குது. காலையில் விட்டு அப்புறம் சாயங்காலம். அவ்வளோதான் ஏரியாச்சு. கடல் அந்த பக்கம் இருக்கு பாருங்க. ஒரே மேகமாக இருக்குது. கம்மியாக தான் பறக்கணும்னு நினைக்கிறேங்க இந்த ஏர்க்ராஃப்ட். மேக்ஸிமம் ஒரு 400-500 km/h ஸ்பீடில் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இருந்த ஏர்போர்ட்டு இந்த பெம்பாவோட மத்தியில் இருக்குது, சென்டரில் இருக்குது. ஸோ இதோட சவுத்துக்கு வந்துட்டு அப்புறம் அதோட நார்த்துக்கு போய் சென்டருக்கு போகணும். அதுவும் சென்டரில் தான் உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்குது. ஜூலியஸ் நெக்ரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு நினைக்கிறேன். சஞ்சிபார் ஏர்போர்ட் நேமு. ஸோ ஆல்மோஸ்ட் பெம்பாவோட நார்த்துக்கு வந்துட்டாங்க. செம்மையாக இருக்குது. இப்படி அந்த அக்வா ப்ளூ கலரில் தண்ணி. பெட்டர் நான் வந்து ஃபோனில் எடுத்து அட்டாச் பண்ணுறாங்க, அதுதான் பெஸ்ட்டு. இதில் அந்தளவுக்கு சூப்பராக வரல. ஹைட்டு கம்மியாக தான் பறக்கிறோம்னு நினைக்கிறேன். நம்ம வழக்கமான ஏர்க்ராஃப்ட் மாதிரிலாம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அல்டிமேட்டு. தெரியுதா? கீழே
சாண்ட் பேங்க்லாம் இருக்குது பாருங்களேன், கடற்கரையில் சாண்ட் பேங்க்கு 2-3 கலரில் இருக்குது, வாய்ப்பே இல்லைங்க. அக்வா ப்ளூ, டார்க் ப்ளூ, இந்த இடமே வந்து பேரடைஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, மொத்தமாக வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் பறந்துருப்போம். இந்த பெம்பாவுக்கும் சன்சிபாருக்கு இடையில சன்சிபார் தீவு வந்தாச்சு. பாரு, அட்டகாசமான அந்த கோஸ்ட் லைன் தெரியுது. இந்த சன்சிபார் தீவு ஃப்ளாட்டான தீவுங்க, பெம்பா மாதிரி இல்லாமல் மலைகளாலான தீவு. இது ஃப்ளாட்டான தீவு, அதனால் ஏகப்பட்ட பீச்சஸ் இருக்குது உங்களுக்கு. மேங்குரூஸ் கிடையாது பெம்பா மாதிரி இதில். பாருங்க, ஸோ இதில் ஃபுல்லாக எல்லாம் இந்த பீச்சை ஒட்டி ஏகப்பட்ட குட்டி குட்டி ரெசார்ட்ஸு, லாட்ஜஸ்ஸு, ஹாஸ்டல்ஸ் கூட இருக்குது. பேக் பேக்கிங் கம்யூனிட்டிக்கு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ஜான்சிபார். பட் இது நான் ஆல்ரெடி 2017 வந்திருக்கேன். ஃபெரியில் வந்தேன். இப்போ டாரியஸ் இருந்து ஃப்ளைட்டு புக் பண்ணியிருந்தோம் $10 அந்த டைமில். பட் அந்த ஃப்ளைட்டு வந்து உங்களுக்கு டைம் மாற்றுறதுனால அது சரியாக வராதங்காட்டி அதை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபெரியில் வந்தோம். டாரியஸ் இருந்து ஃப்ரெண்டு குரூப்போட வந்திருந்தோம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. உள்ளே வந்தாச்சு. அவர் எப்படி இருக்குது பாரு, ஃபுல்லாக எல்லாம் கோரல்ஸு, அக்கா ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. ஓகே, சன்சிபார் தீவுக்குள்ளே வந்துட்டோம். ஏர்போர்ட் சென்டரில் இருக்குது. ஸோ சென்டர் கூட கிடையாது, சவுத் வெஸ்ட்டில் இருக்குது. ஒரே மேகமூட்டமாக இருக்குது. இந்த ஜான்சிபார் தீவு கூட்டங்களில் நிறைய தீவுகள் இருக்குது. பார்த்தோம், முக்கியமாக 3 தீவுகள். இந்த மெயின் ஜான்சிபார், இப்போ நம்ம இருந்து வந்த பெம்பா, அப்புறம் இதை தாண்டி சவுத்தில் இருக்க மாஃபியா. பட் இதுதான் மிகப்பெரிய தீவு இருக்கிறதுலையே, ஜான்சிபார் தீவுகள்லேயே. மெயின் ஜான்சிபார் ஐலாண்டு இங்கே தான் இருக்குது, அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது கொஞ்சம் பெரிய ஏர்போர்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு எமிரேட்ஸு துபாயிலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். எமிரேட்ஸு, கத்தார் ஏர்வேஸு, ஆஃப்ரிக்காவில் சில இடங்கள்ல இருந்து கென்யா ஏர்வேஸு, எத்தியோப்பியன் ஏர்வேஸு, இதெல்லாமே டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. அடிஸ் அபபாவிலேருந்து, நெய்ரோபியிலேருந்து. ஸோ நீங்கள் தாரியஸ் எல்லாம் போயிட்டு வர தேவையில்லை, ஜன்சிபார் டைரெக்டாகவே ஜன்சிபாருக்கு வந்துடலாம். ஏன்னா அவ்வளோ டூரிஸ்ட் வராங்க, அதனால் இதுவே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான், பெரிய ஏர்போர்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ இப்போ கீழே பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த ஜன்சிபார்லேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்டோன் டவுனுங்க. ஸ்வாஹிலி மக்கள், லோக்கல் மக்கள் வசிக்கிற இடங்கள். ஸோ இங்கே தான் வந்து அந்த அயன் படம், அந்த இவங்க 2 பேரும் சூர்யாவும் இவரும் லாட்ஜில் தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சேஸ் நடக்கும் தெரியுங்களா, ஒரு ஃப்ளைட்டு, அந்த வைரத்தை எடுத்துகிட்டு போனங்காட்டி அது வந்து இது மாதிரி காங்கோ மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் டவுன் ஜன்சிபாரில். ஏதோ ஒரு ஃபுட்பால் கிரவுண்டாக இருக்கு, பயங்கர நெருக்குதலாக இருக்குது இந்த ஸ்டோன் டவுனு. ஸ்டோன் டவுன் பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டேன். ஸோ இந்த ஸ்வாஹிலி கல்ச்சர், இங்கே இருக்க மார்க்கெட்ஸு, இந்த நெருக்கடியான சந்துகள், இந்த மாதிரி கல்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டோன் டவுனில் 1 or 2 days தங்கிட்டு அப்புறம் அந்த பீச் ஓரத்தில் உள்ள அந்த ஹாஸ்டல்ஸோ, லாட்ஜஸோ, இல்லை ரெசார்ட்ஸோ போயிடுவாங்க. இது பக்கத்தில் தான் இந்த போர்ட்டும் இருக்குது, ஃபெர்ரி போகிறது. தாரியசலாமுக்கும் சரி, இங்கேருந்து ஃபெர்ரியும் இருக்குது உங்களுக்கு பெம்பா ஐலாண்டுக்கு. இப்போ தாரியசலாம்லேருந்து டைரக்ட் ஃபெர்ரி கிடையாது பெம்பாவுக்கு, ஜன்சிபார் வந்துட்டு போகும். இப்போ எப்படி நம்ம ஃப்ளைட் வந்துட்டு போகிறோம் இங்கே ஸ்டாப்பு, அது மாதிரி தான். கரெக்டாக சூரியனுக்கு இதில் மாட்டிட்டோம். அவ்வளோதான், இறங்க போகிறோம். அவ்வளோதாங்க. ஏன் 20 நிமிஷத்தில் வந்துட்டேங்க. நான் சொன்ன மாதிரி மணி 8:50 தான் ஆகுது. இந்த ஜன்சிபார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம வெளியெல்லாம் போக போகிறதில்ல, உள்ளே உட்காந்துருக்க போகிறோம். மக்களை இறக்கி ஏற்றிட்டு திரும்பவும் நம்ம கேபிட்டல் போயிடலாம், டாரியசலாம். வெல்கம் டு ஜன்சிபார். பாருங்க எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் பாருங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நின்றுருக்கு பாருங்க கத்தார் ஏர்வேஸு. தோஹாலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம் ஜன்சிபாருக்கு. சென்னை டு ஜோஹா, தோஹா டு ஜன்சிபார். அங்கே பாருங்கள் அஸ்ஸலாம் ஏர் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லாம், குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ் நின்றுட்டுருக்கு. இங்கேருந்து கூட நிறைய டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பெம்பா, டாரியசலாம் கேபிட்டல், அப்புறம் கிளிமஞ்சாரோ, அருஷா, இந்த மாதிரி இடங்களுக்கு இருக்குது. அருஷா தான் அந்த மெயின், அந்த செரங்கட்டி நேஷனல் பார்க் போகிறதுக்கு பேஸ் டவுன். அங்கே போயிட்டு தான் எல்லாம் போவாங்க சஃபாரி. ஏர் டன்சேனியா co.tz.
இது இவங்களோட நேஷனல் ஏர்லைன் ஏர் டான்சானியா. இந்தியாவுக்கு ஃப்ளைட் இருக்குங்க, சொல்ல மறந்துட்டேன். மும்பைக்கு இங்கேருந்து இல்லை, டாரியசலாம்லேருந்து மும்பைக்கு வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து டான்சானியா வந்துடலாம். கென்யா ஏர்வேஸ் எடுக்கணும் இல்லை எத்தியோப்பியன் ஏர்வேஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். சீப்பஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து கென்யா ஏர்வேஸ் தான். 6 மணி நேரம் இங்கேருந்து டாரியசலாம்லேருந்து மும்பைக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இறங்குறாங்க. அதே மாதிரி வந்து ஏறுறதும் செய்வாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நிற்கும் இங்கே. ஒரு ஏர் டான்சானியா போயிட்டுருக்கு. டேக் ஆஃப். டாரியசலாம் போகிறவங்க அப்படியே உட்காந்துக்கலாம். சில நாடுகளில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்டாப் பண்ணி போகிறது இருக்குது. நம்ம இறங்கி போயிட்டு மறுபடியும் ஒரு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வர மாதிரிலாம் சில இடங்களில் இருக்குது. பட் இங்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, இறங்கவே தேவையில்லை, அப்படியே இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இந்தோனேஷியாவில் நான் போயிருக்கேன். அந்த பப்புவா தீவுக்கு ஒரு 2017 பிஃபோர் யூடியூப் போயிருக்கேன் நான். ஜகார்த்தா கேபிட்டல்லேருந்து மக்காசர் போய் மக்காசர்லேருந்து உங்களுக்கு அந்த சரோங் போகும். வெஸ்ட் பாப்புவாவில் ஒரு முக்கியமான ஏர்போர்ட். அந்த இதுக்கு போகிறதுக்காக, ராஜாம்பத் போகிறதுக்காக. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் நம்பர் 1 டைவிங் டெஸ்டினேஷனுங்க உலகத்துலேயே. அதுதான் பவளப்பாறைகள். அதை பற்றி பேசியிருப்போம் நம்ம. அங்கே போகும்போது மக்காசரில் நின்றுச்சு. அதே ஃப்ளைட்டு தான். வேறு ஃப்ளைட்டாக இருந்தால் யூஸ்வலாக இறங்கி போயிட்டு நம்ம செக்யூரிட்டி முடிச்சுட்டு கேட் மாற்றி வேறு ஃப்ளைட் ஏறுவோம். அதே ஃப்ளைட்டு தான். ஆனால் இறங்கி போய் மறுபடியும் ஒரு செக்யூரிட்டி முடிச்சுட்டு திரும்பவும் வந்து அதே ஃப்ளைட்டில் ஏறி போனோம் சரோங்க்கு, மக்காசரில் ட்ரான்சிட் பண்ணும்போது. ஸோ அது ஒரு வித்தியாசமான அனுபவம். இங்கே அதெல்லாம் தேவையில்ல. வந்துட்டாங்க பாரு மக்கள் ஏறுறதுக்கு. ஸோ இங்கேருந்து ஏறுறாங்க, ஏறி டாரியசலாமில் இறங்கிடுவாங்க. இந்த தடவை ஃப்ளைட்டு ஃபுல்லு. கிளம்பி விட்டோம் ஜன்சிபார்லேருந்து. ஜன்சிபார் டு கேபிட்டல் டாரியசலாம். மணி 9:30. 20 நிமிஷம் முன்னாடி எடுத்துட்டாங்க. 10 மணிக்கு போயிடலாங்க. இதுவும் கொஞ்சம் பச்சை பசைன்னு தான் இருக்குது. பட் ஆனால் நிறைய மக்கள் வசிக்கிறாங்க இங்கே பெம்பா கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபோனில் எடுத்து அட்டாச் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த கிளாஸ் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. வந்துட்டோம் கடலுக்கு. நேற்று பார்த்தோம்ல சாண்ட் பேங்க்கு, அதே மாதிரி இங்கேயும் வந்து ஜன்சிபார் தீவு பக்கத்துலேயும் ஒரு சாண்ட் பேங்க் இருக்குது. தெரியல அது வழியாக போவோமான்னு பார்க்கலாம். ஸோ தீவோட தென்முனைக்கு வந்தாச்சுங்க இந்த இடம். நேற்று போனோமே பெம்பா தீவு தென்முனை, இந்த தடவை ஜன்சிபார் தீவு தென்முனை. கிட்டத்தட்ட இது ஒரு இந்தியாவோட சவுத் பார்ட் மாதிரி தானே இருக்குது, நம்ம தமிழ்நாடு மாதிரி. கரெக்டாக கன்னியாகுமரி எஜ்ஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஒரு சாண்ட் பேங்கை பார்த்துட்டோமாப்பா. இப்போ தான் சொல்லி முடிக்கல. சாண்ட் பேங்க் ஒன்று தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த இடம் குட்டியாக இருக்குல்ல, கடல் நடுவுக்குள்ள மணல் திட்டு. அதான் நேற்று போனோமே அதே மாதிரி. இதுதான் எப்படி நல்லா தெரியுதா? சூப்பர். இங்கே ஒரு தீவு இருக்கு பாருங்க குட்டியா. இந்த இடம் எல்லாம் ஜன்சிபார் தீவு கூட்டங்களில் ஒன்று தான். பட் இங்கெல்லாம் இதெல்லாம் ப்ரைவேட் ரெசார்ட்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ரெசார்ட் மட்டும் தெரியுது. அந்த பக்கம் இன்னொரு சாண்ட் பேங்க் வருதுங்க. இதுக்கு ஜூம் பண்ணுறேன். ஒரு தீவும் சாண்ட் பேங்க் வருது, தெரியுதா? தாண்டிட்டோம்னா நம்ம இதுக்கு போயிடுவோம், ஆழ்கடலுக்கு. இருக்கிறதுலே அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷங்க மெயின்லேண்ட் வந்துட்டோம். வந்துடுச்சு பாருங்க. கென்யா மாதிரியே இது, நைரோபி மாதிரியே இது ஒரு மிகப்பெரிய சிட்டிங்க டாரியசலாம். தன்சானியா தலைநகர் டாரியசலாம் உங்களை சுட்டெரிக்கும் வெயிலும் புழுக்கத்துடன் வரவேற்கிறது. அநியாயங்க, ஏசியே உங்களுக்கு ஒர்க் ஆகலைங்க, உப்புசமாக இருக்குது. யூஸ்வலாக ஃப்ளைட்டில் குளிர தான் செய்யும்,
பயங்கர புழுக்கமாக உப்புசமாக இருக்குது. பழைய வித்து போன ஃபைட்டெல்லாம் ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ஹெலிகாப்டர் அது இதுன்னு. ஓகே, தேங்க்யூ, பை பாய். அப்பா, காலை 9:55 தன்சானியா தலைநகரம் தார் எஸ் சலாம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, கனெக்ட் ஆகும்னு நினச்சேன். அப்படியே இதில் இறக்கி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஏர் டான்சானியா. சீப்பாக 2400 ரூபாய்க்கு நம்மளை கொண்டு வந்து இறக்கி விட்டதுக்கு. ஃபெரியில் வந்துருந்தீங்கன்னா டைரக்ட் ஃபெரி கிடையாதுங்க, எய்தர் அந்த தங்கா போயிருக்கணும், அது வேணால் சீப்பாக போயிருக்கலாம். அது நாளைக்கு தான் ஃபெரி, வாரத்துக்கு 2 நாள் தான் பேசியிருந்தோம் நம்ம. இல்லைன்னா ஜன்சிபார் வந்து மாற்றி வந்திருக்கணும். ஸோ அதுக்கு வந்து 4000 ரூபாய்க்கு மேலே ஆயிருந்திருக்கும். ஸோ சீப்பாக சீக்கிரம் வந்து சேர்த்துருச்சு ஏர் டான்சானியா. நன்றி. கூடிய விரைவில் இங்கே நிறைய டான்சானியா டூரிஸ்ட் வராங்க. பட் கென்யாவுக்கு தான் வந்து நம்ம இண்டிகோ ஃப்ளைட் விட்ருக்காங்க. ஏர் இண்டியாவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தன்சானியாவுக்கு ஏர் டான்சானியாவில் தான் வந்தாகணும், டைரக்ட் ஃப்ளைட் தான். இல்லைன்னா நீங்கள் மாற்றி வரணும், கென்யா ஏர்லைன்ஸ்லேயோ இல்லை எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ்லேயோ இல்லை ஏர் கெய்ரோவில் கூட வரலாம், இல்லை இந்த இது மாதிரி கூட வரலாம், எமிரேட்ஸு, கத்தார்லாம். பட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கூடிய விரைவில் இண்டிகோ சீக்கிரம் மும்பையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் விடணும். டார் எஸ் சலாமுக்கு வாய்ப்பு இருக்குது. 20,000 25,000 ரூபாய்க்கு ரவுண்ட் ட்ரிப்பில் வந்துட்டு போயிடலாம். நான் வந்து 2019 இங்கே தாங்க வந்தேன், எத்தியட் ஏர்வேஸில். சென்னை டு இது அபுதாபி டு டார் எஸ் சலாம். நம்பவே மாட்டீங்க, செம ஆஃபரில் எடுத்தோம். 2017 17,000 ரூபாய்க்கு ரவுண்ட் ட்ரிப் கிடச்சிதுங்க. சரி, நான் அப்படியே வெளியே போயிட்டு பேசுகிறேன். செக்யூரிட்டி செக் முடிஞ்சுது, அப்படியே வெளியில் போக வேண்டியதான். அவ்வளோதான், வந்தாச்சு வெளியில். டக்குன்னு வந்துருச்சு. இதே ஏர்போர்ட்டு தான், இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. 2016 வந்தது. எத்தியட் ஏர்வேஸ் முடிச்சுட்டு, இது டொமஸ்டிக்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் கன்ஃபார்ம் எனக்கு தெரில. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம், வீசா ஆன் அரைவல் வாங்கிட்டேன் அந்த டைமில். ஸோ பக்காவாக முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் தார் எஸ் சலாம் ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் டெர்மினல் 3 மேபி இன்டர்நேஷ்னல் அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த தார் எஸ் சலாம் ஏதாவது நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு இங்கேருந்து நம்ம வந்து அடுத்த நாடு கிளம்புறோம். நான் முதலே சொல்லியிருந்தேன், கென்யா டான்சானியா நானும் நிறைய பார்த்துட்டேன், நீங்களும் நிறைய பார்த்துட்டீங்க. அதனால் முக்கியமாக பார்க்காத நாடுகளை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. ஸோ அதனால் இங்கேருந்து நம்ம வந்து அடுத்த நாடு இந்தியன் ஓஷனில் அமைந்துள்ள மொசம்பிக் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் கீழே சவுத்தில் அந்த மொசம்பிக் பார்டர் இருக்குங்க. ஒரு ஆறு இருக்குது, ரோரிமா நதின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து நேச்சுரல் பார்டர் அமைஞ்சிருக்கு டான்சானியாவுக்கும் மொசம்பிக்குக்கும். ஸோ அது இன்றைக்கி நைட்டு பஸ் எடுத்தால் நாளைக்கு காலையில் 400 கிலோமீட்டர் அந்த பார்டர் பக்கத்தில் இருக்க ஒரு டான்சானியன் டவுனுக்கு போயிடலாம். ஒரு 450 கிலோமீட்டர். அங்கேருந்து 50 கிலோமீட்டர் போனால் அந்த பார்டரு ஆற்றை வந்து நம்ம ஃபெரியில் கடந்து அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் எடுத்து ஒரு 100 கிலோமீட்டர் போனால் தான் அங்கே மெயின் டவுனுக்கே போக முடியும். மொசம்பியா சி பிரயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பிளான். மொசம்பிக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த பார்டர் டவுன் போகணும், எம்டி வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இங்கே வந்து தெமிக்கி எம்விஷோ பஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. 2-3 பஸ் ஸ்டாண்ட் இருக்க மாட்டிருக்கு டான்சானியாவில், தார் எஸ் சலாமில். அதில் நம்ம போகிற அந்த எம்டி வரா சவுத் போகிறதுக்கு இந்த தெமிக்கி எம்விஷோ பஸ் ஸ்டேஷன் போக சொல்லுது. அங்கே ஒரு 2-3 பஸ் கம்பெனிஸ் இருக்குது. சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு 4-5 பஸ் இயக்குறாங்க. அதுக்கு ஒரு ஆப் கூட இருக்குது, ஒட்டாப்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கீழே டெக்ஸ்ட் போடுறேன். 2 கம்பெனி பஸ் புக்கிங். நம்மளது எப்படி இந்த ரெட் பஸ்ஸு, கோய்பிபோ இதெல்லாம் பஸ் புக் பண்ணலாம், அந்த மாதிரி நோ இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி இங்கேயும் 2-3 வெப்சைட்டு ஆப் இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்தேன், பஸ்ஸு எல்லாமே ஆன்லைன்லேயே புக் பண்ணுற மாதிரி காட்டுது. பட் இருந்தாலும் நம்ம பஸ் கம்பெனிலேயே போய் டிக்கெட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஊரை சுற்றி பார்ப்போம் சாயங்காலம் வரைக்கும், பஸ்ஸு கிளம்புற வரைக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டு, தெமிக்கி எம்விஷோ பஸ் ஸ்டேஷன். ஸோ அதுக்கு தான் போகணும். இங்கேருந்து நம்ம போல்ட் வேலை செய்யுதுங்க இங்கே டான்சானியாவில். பட் டாக்ஸிலாம் எடுக்க வேண்டாம், நம்ம வெளியில் போகலாம். இவருங்க வெளியில் போனாலே உங்களுக்கு அந்த லோக்கல் தலதலா இருக்குது, அதை பிடிச்சி மக்கள்கிட்ட கேட்டு. கூகுள் இதிலெல்லாம் வரல, இங்கே இருந்தால் எந்த பஸ் நம்பர் ஏறணும் அதெல்லாம் கிடையாது, தலதலா தான். மக்கள்கிட்ட கேட்டு போயிடலாம் பஸ் ஸ்டேஷனுக்கு. 2 பஸ் பார்த்து வச்சுருக்கேன், 8 மணிக்கு ஒன்று 8:30க்கு ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் பயணங்க. நாளைக்கு காலையில் ஒரு 5 மணி வாக்கில் போயிடும். அப்புறம் அங்கேருந்து பார்டர் கிராசிங் கரெக்டாக 40 கிலோமீட்டர் அந்த ரிவர் கிராசிங் வாட்டர். ஸோ காலையில் 6 மணிக்கு இமிக்ரேஷன் தகுந்த நம்ம ஃபஸ்ட் ஆளாக போய் இது பண்ணிடலாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் டேஞ்சரஸான பார்டர் கிராசிங் இந்த ஏரியாவில். ஸோ அதை பற்றி நம்ம அலசுவோம் மீண்டும். ஃபஸ்ட்டு போய் டிக்கெட் எடுப்போம். வந்து விட்டோம் ஏர்போர்ட் விட்டு வெளியில். ஸோ அவ்வளோதாங்க. இப்படி ரைட்டில் போடுங்க, டுவர்ட்ஸ் போனோம்னா சிட்டி, அப்புறம் அதை ஒட்டி அப்படியே இந்தியன் ஓஷன், பெருங்கடல், போர்ட்டு, மிகப்பெரிய ஹார்பர் எல்லாம் இருக்குது. ஸோ இது போனால் அவுட்டர், இந்த பக்கம் போனால் சிட்டி. நம்ம சிட்டிக்கு போகணும், அந்த பக்கம் கிராஸ் பண்ணி அப்படியே எடுக்கணும். நம்பூர் மாதிரி தான், ரோடோட லெஃப்ட்டில் தான் ஓட்டுறாங்க.
பார்டர் ஓப்பன் ஆகிருக்குமான்னு தெரில. இந்த பார்டரில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. பட் அந்த பார்டரில் தான் கிராஸ் பண்ணணுன்னு நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க வீசாவில். எனக்கு எந்த பார்டர்னு தெரியாமல் அதை சூஸ் பண்ணிவிட்டேன். 2 பார்டர் கிராஸ் பண்ணலாம், அது நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தான் கிராஸ் பண்ணணுன்னு அடிச்சே கொடுத்துட்டாங்க வீசாவில். அதனால் நான் மாற்றியும் போக முடியாது. ஆற்றுல ஃபெரியில் கிடக்கிறது அந்த சுரினேம் கயானா கிராஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி. பட் இதில் இன்னும் கொஞ்சம் டேஞ்சர். ரொம்ப ரிமோட்டான ஏரியா, காட்டுக்குள்ளே இருக்குது பார்டரு. காட்டுக்குள்ளே ஆறு, ஆற்றை கடந்தால் அடுத்த நாடுங்கிற மாதிரி. அங்கே 2 பஸ் வந்துட்டு இருக்கு. நான் கேட்டு ஏறுறேங்க. ஓகே, ஆட்டோவும் ஷேர் ஆட்டோலாம் வருமானம் தெரியுது. ஆட்டோ, பெரிய பஸ்ஸு, மினி வேனு எல்லாம் ஓடுது இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். தெமக்கே பையர், தெமக்கே பஸ் ஸ்டேஷன். This Subiri hapa. Subiri hapa. okay, another bus, not this one. Temeke, that one, next one. அங்கன்னு தெரியலையே, என்னமோ ஏதோ சொல்கிறாரு ஸ்வாஹிலி லாங்குவேஜில். பிரதர், தெமக்கே பஸ் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, தெமக்கே. கத்தத்தில் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் பெரிய ஊர், மக்கள் எல்லாம் நின்றுருக்காங்க. இதுதாங்க பஸ் ஸ்டேஷன். ஃபாரினர்ஸ்லாம் நிற்கிறாங்க பாருங்க, அங்கே வெஸ்டர்ன் பீப்புள். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லோரும் போடுறாங்க. தெமக்கே இல்லையா? பட் இங்கேயும் நிறைய இஸ்லாம் மக்கள் வசிக்கிறாங்க. பட் ஜன்சிபார் அளவுக்கு 99% கிடையாதுங்க. இங்கே வந்து கிறிஸ்டின்ஸும் நிறையா இருக்காங்க, இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க. உண்மையாலுமே நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் அண்ட் கேஸ்லாம் இங்கே ஃபேமஸுங்க. பிஸ்னஸில் நிறைய குஜராத்திஸ் இருக்காங்க. ஸோ நிறைய இந்தியன் டயஸ்போரா இங்கே இருக்காங்க. வம்சாவளினும் சரி, முதல் வந்தவங்களும் சரி, இப்போ வந்து தொழிலுக்காக வர்றவங்களும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம வரது பெருசாக யாருக்கும் தெரியாது, ஏன்னா நன்னும் சீரீஸே ரிவீல் ஆகலையே. தெமக்கே பஸ் ஸ்டேஷன். தெமக்கே. How much? 1,500. 1,500. Temeke bus station. You drop me in bus station? Yeah. Okay. 1,500. Okay, 45 ரூபா தான். இதே போயிடலாம். ஷேர் ஆட்டோ தான் இவங்களும் இருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே ஆட்டோனா ப்ரைவேட் ஆட்டோ கிடையாதுங்க, எல்லாமே ஷேர் ஆட்டோ தான் மோஸ்ட்லி. மீண்டும் ஒரு பரபரப்பான நகரத்துக்கு வந்திருக்கோம், நைரோபி மாதிரி. பட் என்ன, நைரோபி உங்களுக்கு குழுக்குன்னு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கடல் மட்டத்தில் வந்து ஒசரத்தில் இருக்குது, இது வந்து கடல் மட்டத்தில் இருக்குது. வெயிலும் ஜாஸ்தி, புழுக்கமும் ஜாஸ்தி, அதனால் பயங்கரமாக இருக்கும். அப்படி வித்தியாசமான அனுபவம் இல்லை. நம்ம ஒரு டிவிஎஸ் ஆட்டோ தான் நினைக்கிறேன். தஞ்சேனியா தலைநகரம் வந்து நம்ம ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். பாருங்க, இது ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் ரோடு, ஏர்போர்ட் டு அந்த மார்க்கெட் ஹார்பர் ரோடு ரைட் எடுத்துட்டோம். ஸோ இதில் போனால் பஸ் ஸ்டேஷன் வந்துடும். தெமக்கே கரெக்டாக இருக்கு, மேப் இருக்குங்காட்டி பார்த்து கரெக்டாக போய்ட்டுருக்கோம். 3 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. வந்துடுங்க பஸ் ஸ்டேஷனு. 2,500 கொடுக்குறேன், 1,000 கொடுக்குறாரு. தேங்க்யூ. தெமக்கே பிரதர், அங்கே இருக்குங்க பெரிய பஸ் ஸ்டாண்டு. இதில் கரெக்டாக அந்த பஸ் கம்பெனி பிடிச்சி புக் பண்ணணும். இது ஏரியாவே தெமக்கே பேரான் இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியலையே. குவாரா பஸ் ஸ்டேஷன். அதுவா பஸ் ஸ்டாண்டு? தள்ளி வரும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டாங்க. சரி வாங்க, அங்கே இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஊர். கென்யா கூட பரவாயில்லையாட்டு இருக்குதே. ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சுங்க, இதுதான் பஸ் ஸ்டாண்டு, தெமக்கே பஸ் ஸ்டாண்டு. புக்கிங் ஆஃபீஸ் இங்கேயே இருக்கா என்னென்னு பார்க்கணும். நிறைய பஸ் கம்பெனிஸ் இருக்குது. அதில் இது கொஞ்சம் புட்டிலா ஜுங்கு எம்பசி பஸ் கம்பெனி பேரே பயங்கரமாக இருக்குது. இது எங்கேன்னு போய் தொலைவரதே. ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது பஸ்ஸு, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. டோக்கியோ தக்காரா ஜாப்பனீஸ் பஸ்ஸா, ஜப்பான் பேர் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், டிக்கெட் புக் பண்ணுறது. கோச் மியானிங் புக்கிங் ஆஃபீஸ், கிங் யசின் டூர்ஸ் இங்கே. சரி, நான் இது பண்ணிட்டு அங்கே இருக்குது கிங் மசாய் டூர்ஸ் இருக்குங்க. புக்கிங் ஆஃபீஸ்லாம் இருக்குது இங்கே தான். இது பண்ணிட்டு இது பண்ணலாம்.
கன்ஃபார்ம் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுவோம். கேட்டேன், இப்போ நண்பர்கிட்ட கேட்டேன், அப்புறம் கூப்பிட்டு போகிறார். அந்த பக்கம் இருக்க மாட்டிருக்கு. புட்டிலா ஜுங்கு திக். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஆப்போசிட்டில் இருக்குது பஸ் ஸ்டேஷன். அங்கே இருக்குது பாருங்கள். அதான் பஸ் ஸ்டேஷன் பாருங்கள். புக்கிங் ஆஃபீஸ். ஓகே, டன். கரெக்டாக வந்தாச்சு. டிக்கெட்லாம் நிறைய இருக்குது. 6 மணிலேருந்து பஸ் ஆப்ரேட் ஆகுதுங்க. ஆனால் 6 மணி பஸ்ஸில் 2:30 போகுதுன்னு போட்டிருக்கு. அது டூ ஏர்லி. 4:30. இது வந்து 8 மணிக்கு எடுக்கிறது 4:30 கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் 1 மணி நேரம் லேட்டானாலும் 5:30. அங்கேருந்து நம்ம 6:30 மணிக்கு 1 மணி நேரம் பார்டர். ஸோ 6:30 மணிக்கு பேரெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, சரிங்க, நான் முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகேங்க, மணி 12. புக் பண்ணியாச்சு. நம்ம பேக்கை வச்சிட்டேன். தேங்க்யூ பிரதர் ஃபார் ஹெல்பிங். தேங்க்யூ. நன்றி. இன் மை லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். வணக்கம். I'm trying to learn a different language. Different language. Yeah. My language is Tamil, and you can say vanakkam. Welcome. Vanakkam. That is welcome. Both are same. Okay. I say thank you. Nandri. Okay. Namaste. Thank you, brother. ஓகேங்க, புக் பண்ணியாச்சு. எம்ட்வாரா, அதை அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேருக்கு. ஏன்னா நம்ம எம்டி வாரான்றேன். எம்ட்வாரா. நைட் 8 மணிக்கு பஸ்ஸு, 7:30 மணிக்கு போர்டிங். இங்கே வச்சாச்சு. மணி 12 தான் ஆகுது. நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 மணிக்கு இங்கே இருக்கணும். 7 மணி நேரம் இருக்குது. அப்படியே லைட்டாக போய் இங்கேயாவது சாப்பிட்டுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ரிங் பேக்கில் பேக்கை வச்சிட்டேன். உள்ள ஃபோனு, சார்ஜ், பவர் பேங்க் இதில் எடுத்தாச்சு. அப்படியே போயிட்டு எங்கேயாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு இந்த 7 மணி நேரத்துக்குள்ளே இந்த கேபிட்டல் டேரிஸ் எல்லாமே ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்க்கலாம். சரிங்களா? இந்த போர்ட்லாம் போக வேண்டி பார்க்கணும் போல இருக்குது. ஏன்னா நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கோ பார்த்துட்டு 7 மணிக்கு இங்கே வந்துடலாம். வந்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, போகலாம் வாங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டு இருந்தேங்க. வந்துட்டு இருக்கும்போது இங்கே கொஞ்சம் கிரில் கடை மாதிரி தெரியுது. பாரு, சாப்பாட்டு கடை எல்லாமே வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் எல்லாம் கம்பைன் ஆகி. ஆஹா, செம்மையாக இருக்கே. ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரண்ட்லேயே சாப்பாடில் வச்சு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஹலோ. சிக்கனு, அதோட இது லிவரு, அப்புறம் வந்து பீஃபு எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, கிரில் கடை. இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். ஃபேமஸ் இடமாட்டு இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க. பார் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்டு செமையாக இருக்குது. இது லுக்கே. லேம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், மட்டனு. இது வந்து 7,000 ஷில்லிங்ஸுங்க. ஸ்மால் யா. இது பாருங்க, ஆட்டு கால். ஸோ டோட்டல் 8,000. அது ஸ்டிக் வந்து 1,000ங்க. 8,000ங்கிறது $3ங்க. 260 ரூபா. ஓகே, ஐ வெயிட். Okay, bring food. ஓகே, I bring. யா தேங்க்யூ. அங்கே உட்காந்துருக்கோம். ஸோ வந்து எது வேணும்னு செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதான் ஸோ நிம்மதியாக சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகே, ரேட்டு தான். நம்ம ஊர் என்ன ரேட்டோ அதே தாங்க இங்கே. அவ்வளோதான். இப்போ மீன் இருக்குது. மீன் வித் சாப்பாடு டோட்டல் அந்த உகாலி, மீன் ஃப்ரையு இதெல்லாமே சேர்த்து 10,000 ஷில்லிங்ஸ் பே சொல்கிறாங்க. 10,000 ஷில்லிங்ஸ் வந்து $4 அமெரிக்கன். $4 அமெரிக்கன் வந்து 340 ரூபா. ஓகே தான். 250 ரூபா டு 350 ரூபா, 400 ரூபாய்க்குள்ள சாப்பிட்றான்னு வைங்களேன். நம்ம ஊர் ரேட்டு தான். வந்துருச்சுங்க நம்ம சாப்பாடு. இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. கீரை, இதை பருப்பு மாதிரி வச்சுருக்காங்க. ஆட்டுக்கறி சொல்லியிருந்தேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொழுப்போடு இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோமா? நல்லா இருக்கு. ஆனால் உப்பே இல்லை, சுத்தமாக உப்பே போடல. ஆனால் கறியோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பிரதர், கேன் யூ கெட் சால்ட் அண்ட் பெப்பர்? இங்கே வந்து ஆடு, மாடு ரெண்டுமே ஒரே ரேட்டு தாங்க. லேம்பு, பீஃபு, கோட்டு மெயினாக வந்து இங்கே வெள்ளாட்டுக்கறி தான் நிறையா சாப்பிட்றாங்க. இது கொஞ்சம் சில்லி இதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சில்லி சாஸு. ஐயோ, கீரை. ஓ, சால்ட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள். சாரிங்க, ஒழுங்காக பார்க்கல. பெப்பர் இங்கே இருக்குமான்னு தெரில. இது வந்து வெறும் 500 ஷில்லிங் தான். இதில் அந்த தீவில் லோக்கல் கடையில் சாப்பிட்டோம். ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால 1000 ரூபா. பீஃபும் சூப்பராக இருக்குது. அதில் மசாலா தடவை காரசாரமாக வந்து பாபிக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப்ரிக்காவில் பிடிச்சது எனக்கு இந்த கீரை தானே. எல்லாத்துக்கூடையும் கீரை வச்சுருக்காங்க. கீரையும் வேணும்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லைன்னா வந்து இந்த உகாலி சோளக்கலையே வாங்கிக்கலாம். செங்கீரை இருக்கும்ல, அந்த டேஸ்ட் வருது. தேங்க்யூ. இங்கே பாருங்கள், உப்பையும் சில்லி சாஸையும் கொடுத்துருக்காங்க. பெப்பர் பவுடர் வந்து கிடையாது இருக்குது.
பக்கத்துலேயே ஸ்பைஸ் ஐலண்ட் ஜஞ்சிபார் இருக்குது. பிளாக் பெப்பர் இவங்க வைக்கிறது இல்லை, என்னன்னு தெரில. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க பார்பிக்யூ. ஃபைனலாக ஒரு 2000 ரூபா மிச்சம் பண்ணுறது 10,000 ரூபாய்க்கு. இந்த இது சொல்லியிருந்தேன், மேங்கோ பீச் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மில்க் ஷேக் மாதிரி. இது வந்து 2000ங்க, 60 ரூபா தான். சூப்பராக இருக்குது, திக்காக இருக்குது மில்க் ஷேக்கு. இப்படியே பொறுமையாக குடிச்சிட்டு கிளம்புவோம் இங்கேருந்து. ஓகேங்க, சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது அந்த லேம்பும் பீஃப் எல்லாமே. முக்கியமாக இந்த லாஸ்ட்டாக கொடுத்த ஜூஸும் அட்டகாசம் பிரமாதம். அப்படியே போகலாம். மணி வந்து 2:30 ஆகுது. நமக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரம் இருக்குது. ஆனால் இன்டர்நெட் போயிடுச்சுங்க, தீந்துருச்சு. அந்த 7 GB போட்டிருந்தேன்ல, அந்த யாஸோட சிம் கார்டு போயிடுச்சு. அப்புறம் அதுலேயே மெசேஜ் வந்துச்சு, 2000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, உங்களுக்கு 1 GB ஒன் டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏதாவது ஒரு கடையில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இன்டர்நெட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஜாலியாக டாரிஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? வீசா மொசம்பிக்கு வீசா வந்து மொபைலில் தாங்க இருக்கு. பிரிண்ட் அவுட் எடுத்தால் பெட்டர்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன் இங்கே பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமான்னு. ஸோ அப்படியே வந்துட்டு இருந்தேங்க, ஒரு பிரிண்ட் அவுட் கடை இருந்தது, உள்ளே வந்தேன். ஸோ அண்ணனுக்கு இந்த வீசா பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியது இருந்தது. அடுத்து போகிற கண்ட்ரிஸ் மாலாவி அண்ட் மொசம்பிக்யூ என்ட்ராக போகிறோம். அங்கே ஒரு 4-5 நாள், அங்கேருந்து அப்படியே மாலாவிக்கில் என்ட்ராக போகிறோம். ஸோ எல்லா வீசாவும் ரெடியாக இருக்குது. ஏன்னா இங்கே என்ன தான் மொபைல் கியூஆர் கோடு இருந்தாலும் இமிக்ரேஷன் அஃபீஷியல்ஸில் பிரிண்ட் அவுட் கொடுத்தா தான் சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதனால் தேவையில்லாமல் டென்ஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் 1000 ஷில்லிங்க, 30 ரூபா ஒரு பிரிண்ட் அவுட். நம்ம ஊரில் 5 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, இங்கே 30 ரூபா. பட் 3 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டேன், கிளம்பலாமா? அவ்வளோதாங்க, பிரிண்ட் அவுட் முடிஞ்சுது இந்த குட்டி கடையில். அடுத்தது ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு நாளைக்கு 60 ரூபா 1 GB. அதை ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா இன்டர்நெட் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஏர்டெல் மணி, இந்த ஆப் மணி, அப்புறம் இந்த ரீசார்ஜு இதெல்லாம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். யாஸ்னாலே அதுதான், யாஸ் மிக்ஸ். ஓகேங்க, நம்ம கடையில் அட்டகாசமாக ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த குட்டி கடையில் 2000 ஷில்லிங் 60 ரூபாய்க்கு 1 GB ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஃபார் ரீசார்ஜிங். ஓகே தேங்க்யூ. ரொம்ப வெக்கப்படுறாங்க. அவ்வளோதாங்க, நெட்டு வந்துருச்சு. இங்கே மாதிரி முக்குக்கு அந்த குட்டி கடை இருக்குங்க, நம்ம ஊர் மாதிரியே. ஸோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எங்கே போகிறதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஓகேங்க, இங்கேருந்து நம்ம அப்படியே சிட்டி சென்டர் போய் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இங்கே வந்த பஸ் இருக்குங்க, ஏரியில் சென்டா, சிட்டி சென்டா. நடந்து வந்தால் கேட்டேன் இவர்கிட்ட, ஃபெர்ரி அந்த சிட்டி சென்டரு ஏற சொல்லிட்டாரு. ஏரியாச்சு, சரி பார்த்துக்கலாம் வாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டருங்க சென்டர். போயிட்டுருக்காங்க, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவோம். ஸோ அந்த பக்கம் தான் சிட்டி சென்டர், ஹார்பர் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ஓகே, வந்துட்டோங்க. இந்த தாரிசலாமோட சென்ட்ரல் வந்தாச்சு. ஓகே, இங்கே சென்ட்ரலோட ஒரு மெயின் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. பாருங்க, வான் உயர்ந்த கட்டடங்கள் சத்தியமே எதிர்பார்க்கல இங்கே தாரிசலாமில். பயங்கர பெருசாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த பக்கம் தான் ஹார்பர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டு சென்ட்ரல் தனியாக, போர்ட் தனியாக கிடையாது. போர்ட்டு தான் இங்கே சென்ட்ரு, இந்த ஊரோட சென்ட்ரு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகம் இருக்கு. இந்த ஊர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கும் தலைநகரானதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமுங்க. நம்ம கென்யாவில் சொன்ன அதே வரலாறு தான் இங்கேயும். பெரிய மாற்றங்கள் கிடையாது. எப்படி வந்து கென்யாவில் வந்து ஸ்வாஹிலி கோஸ்ட் அரபு இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும். நம்ம இப்போ இந்திய பெருங்கடல் கோஸ்ட்டில் இங்கே தான் இருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே இந்த ஃபுல் தஞ்சேனியாவோட கடற்கரை நகரங்கள், கிராமங்கள் மற்றும் இந்த இது சிட்டி, மெயின் சிட்டி தாரிசலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அரபு, முக்கியமாக வந்து 8ஆம் நூற்றாண்டுலேருந்து இங்கே வந்து அரப்ஸும் இவங்களும் பெர்ஷியன்ஸும், அதாவது இந்த ஈரானியன்ஸ், இப்போ மாடர்ன் ஈரான் சொல்கிறோம், அவங்களாம் வந்து இந்த தோனி இந்த இது இருக்குது இல்லைங்க, இந்த காற்றுலேயே வர்ற இது கப்பல், அதில் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் வணிகம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து யானை தந்தங்களுக்காகவும் தங்கங்களுக்காகவும் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஆஃப்ரிக்காவில் இங்கே நிறைய தங்கங்கள் கிடைக்குது. ஸோ அதுக்காக வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வணிகம் மிகப்பெரிய லெவலில் இங்கே இருக்க ஸ்பைசஸ்க்காகவும், இந்த டீ, இந்த காஃபி, அப்புறம் முக்கியமாக இந்த வாசனை பொருட்கள் ஸ்பைசஸ்க்காகவும் பண்ணாங்க. ஸோ அதன் மூலிமா மிகப்பெரிய லெவலில் வந்து இஸ்லாம் இங்கே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க 8ஆம் நூற்றாண்டுலேருந்து. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தாரிசலாமும் வந்து ஒரு முக்கியமான இஸ்லாமிக் டவுன் தாங்க. இந்த நாட்டோட கேபிட்டல் ஆகிடுச்சு. கென்யா மாதிரி கேபிட்டலை உள்ளே கொண்டு போகாமல் இதுவே இன்னும் கேபிட்டலாக இருக்குது. இது ஒரு பெரிய பில்டிங், சான்ஸே இல்லை.
நம்ம ஆஃப்ரிக்காவில் பழைய கண்ட்ரிஸ் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு எனக்கு போர்டெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இதுக்கு இங்கேயும் வந்து கேசினோஸ் கேம்பிளிங் வந்து இதுங்க இங்கே ஆத்தரைஸ்டு. அதனால் பாருங்கள், லீ கிராண்டே கேசினோ, ட்வின் டவர்ஸ். ஸோ மிகப்பெரிய லெவலில் ஒரு வணிகம் நடக்குதுங்க இங்கே. தெரியுதா, கப்பலில் நின்றுருக்கு பாருங்க. பெரிய பெரிய கப்பல்கள் உலகம் ஃபுல்லாக இருந்து வருதுங்க. இந்தியன் கோஸ்ட் லைனில் மொம்பாசா, கென்யாவுக்கு எப்படி மொம்பாசாவோ அது மாதிரி டென்சேனியாவுக்கு இந்த தார் எஸ் சலாம். உலகம் ஃபுல்லாக இருந்து கப்பல்கள் வந்து முக்கியமாக யூரோப்லேருந்து வர்றது, சூயஸ் கனால் வழியாகவும் போகுது. அப்புறம் வந்து இந்த ஏஷியாவுக்கு போகிறது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போகிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த அப்படியே இந்த கீழே கேப் ஆஃப் குட் கோப், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கீழே வந்து அப்படி இந்த பக்கமும் தார் எஸ் சலாம், மொம்பாசா வந்துட்டு அப்படியே வந்து இந்திய பெருங்கடலில் உள்ள இந்த வெஸ்ட் சைடான நம்ம மும்பை, இந்த மும்பை போஸ்ட்டு, கொச்சி போர்ட்டுக்கும் போகுது. அப்புறம் அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே இந்த பக்கம் சிங்கப்பூர், ஈஸ்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் மலேசியா, சிங்கப்பூர் போர்ட்டு, இது எல்லாத்துக்கும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஜன்சிபார் சொன்னால அந்த மெயின் ஜன்சிபார் ஐலாண்டு. ஸோ அதுக்கு வந்து ஃபெர்ரியும் இருக்குது. நாங்கள் ஃபெர்ரியில் தான் போனோம் 2017 வந்தபோது. ஜான்ஃபாஸ்ட் ஃபெரிஸ் ஞாபகம் இருக்கா? இதில் தான் நம்ம போனோம், அந்த தங்கா டவுன்லேருந்து நம்ம போன பெம்பாவுக்கு. ஹெவன் ஆஃப் பீஸ் அப்படின்னு அர்த்தங்க தார் எஸ் சலாம்னா இங்கிலீஷில். ஸ்வாஹிலியில் தார் எஸ் சலாம் அப்படின்னு அர்த்தம். Mambo. Okay, mambo. Fresh. No, it's okay. No, it's okay. No, it's okay. No, I'm just walking. பாருங்க, இது ஃபெர்ரி, இதுங்க ஃபெர்ரி பாயிண்ட்டுங்க. அசாம் ஃபெரிஸ் இன்னொரு கம்பெனி. இங்கே தான் வந்து ஃபெர்ரி டிக்கெட் வாங்கிட்டு இப்படி போகணும் சைடில். ஓகே, ஜன்சிபார் ஒரு 2-3 கம்பெனிஸ் இயக்குறாங்க. நம்ம வந்து ஜான்ஃபாஸ்ட் ஃபெரிஸு, இந்த அசாம் ஃபெரிஸு, இது எல்லாமே ஜன்சிபார் போகணுன்னா நின்றுருக்கு பாருங்க ஒரு ஃபெரி. சாயங்காலம் லாஸ்ட் ஃபெர்ரி போக மாட்டேங்குது. செயின்ட் ஜோசப் கேத்தட்ரல், இது வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, பிரிட்டிஷ் காலனியாக இருந்தபோது 19th century முடிவில் 1897 to 1902 அந்த 5 வருஷம் இதை கட்டியிருக்காங்க. முக்கியமாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பேசின மாதிரி தான் இது வந்து இந்த ஸ்வாஹிலி கோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லெல்லாம் அரப் கண்ட்ரோலில் இருந்தது. அப்புறம் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருந்தது. அப்புறம் வந்து 17th century முடிவில் வந்து சுல்தானேட் ஆஃப் ஒமன் கண்ட்ரோலில் வருது. அதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்தோமே, ஒமனோட கேபிட்டலை வந்து மஸ்கெட்லேருந்து அந்த ஜன்சிபாருக்கு மாற்றினாங்க, ஸ்டோன் டவுனுக்கு. அதுக்கப்புறம் 19th century 1880s ஜெர்மன் வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க ஒமனை இது பண்ணி, சுல்தானேட் ஆஃப் ஒமன் இது பண்ணி. 19th century முடிவில் வந்து ஜெர்மன் காலனியாக வருதுங்க டென்சேனியா மற்றும் ஜன்சிபார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் 1916 முடிவுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு இவங்க கையில் வருது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவாக வருது. அந்த ஜெர்மன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவோட முக்கியமான இடம் இந்த துறைமுகம் தார் எஸ் சலாம். இது வந்து இந்த வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டவுனாக இருந்ததுங்க, ஒரு மீனவ கிராமமாக இருந்தது தார் எஸ் சலாம். அந்த ஒமன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, ஜெர்மன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு முன்னாடி ஒமன் டைமில் 1800s இதை வந்து கேபிட்டலாக மாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவை மாறுது 1880s. முதலாம் உலகப் போருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஜெர்மன்கிட்டேருந்து பிரிட்டிஷ் கைப்பற்றுறாங்க இதை. அதுக்கப்புறம் இந்த நாடு பிரிட்டிஷ் காலனியாக இருக்குது, நம்ம இது மாதிரியே கென்யா மாதிரியே தான். அதுக்கப்புறம் கென்யா மாதிரியே 1961 December 9th அன்னைக்கு, அப்போ வந்து பேர் பார்த்தீங்கன்னா டன்சேனியாங்கிற பேரில் இல்லைங்க, அதுக்கு என்ன தெரியுமா பேர், டங்கன்னிக்கா அப்படிங்கிற பேரில் இந்த நாடு வந்து சுதந்திரம் அடையுது. அதுக்கப்புறம் ஆனால் ஜன்சிபார் வந்து தனி இதாக தாங்க இருக்குது, சுல்தானேட் ஆஃப் ஜன்சிபாராக தான் இருக்குது. ஜன்சிபாரை இதோட 1964 தான் இணைக்கிறாங்க, அதுக்கும் வந்து சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபைனலாக ரெண்டையும் இணைச்சு அது April 26, 1964 ஜன்சிபாருக்கு விடுதலை. இது ரெண்டையும் சேர்ந்து ஒரே நாடாகுது, யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் டன்சேனியாவா April 26, 1964 இந்த முழு நாடும் சுதந்திரம் அடையுதுங்க, பிரிட்டிஷ்டருந்து அடைஞ்சு தனி நாடாக உருவெடுக்குது. அதுதான் இருந்தாலும் அந்த ஜன்சிபார் ஆர்கிபெலகோக்கு மட்டும் தனி செமி அட்டானமஸ் இது கொடுத்துருக்காங்க, சுயாட்சி. என்னதான் இந்த நாடாக்குள்ளே வந்தாலும் அவங்களுக்கு ஒன்று தனி கண்ட்ரோல், தனி இமிக்ரேஷன் இதுன்னு வைங்களேன். விசாலாம் தேவையில்லை, இந்த விசாவே போதும். பட் இருந்தாலும் ஒரு தனி சுயாட்சி மாதிரி, எப்படி அட்டானமஸ் காலேஜஸ் மாதிரி. ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த நாடு, யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் டன்சேனியா. இது வந்து உங்களுக்கு ரோமன் கேத்தலிக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு 125 வருஷம் ஆகுது இந்த சர்ச் கட்டி. போகலாமா இல்லையான்னு தெரியலையே உள்ள.
க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய கார்ஸ்லாம் நிற்குது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜெர்மன் கட்டினது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காலத்தில் வந்து, பட் இப்போவும் இருக்குது. இப்போவும் நிறையா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இங்கே. கத்தோலிக்க கிறிஸ்துவம் ஃபாலோ பண்ணுற வெளிநாட்டு இது வந்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அதான் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு துறைமுக நகரமாக இருக்கிறதுனால முக்கியமான ஒரு இந்த இந்தியன் கோஸ்ட் லைன்லேயே, ஏன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேயே இதுதான் பிக்கஸ்ட் சிட்டி டார் எஸ் சலாம். கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பேர் வசிக்கிறாங்க இந்த சிட்டியில். நைரோபியோட பெருசு. நைரோபியில் கூட எனக்கு தெரிஞ்ச 50 லட்சம் பேர் நினைக்கிறேன். இதுதான் ஹையஸ்ட்டு. ஸோ இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா நாடுகள்லேயே மிகப்பெரிய ஜனத்தொகை உள்ள ஊர் இந்த ஊர் தான். டோட்டலாக ஆஃப்ரிக்காலே 5th பொசிஷன் வருது. நைஜீரியா தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். லாகோஸு 2 கோடி பேர், 2 கோடி பேருக்கு மேலே. இங்கே ஒரு சான்ஃபாஸ் ஃபெரிஸ் வருது. ஓ, இங்கே தான் மெயின் ஆஃபீஸ் ஆகிட்டு அது குட்டி ஆஃபீஸு. இதெல்லாம் மெயின் ஆஃபீஸு. இது வழியாக போய்ட்டு அப்படியே க்ராஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்களா பஸ் ஸ்டேஷன் வந்து இந்த உள்ளே இருக்கிற மாதிரி இந்த கொலம்பியாலெல்லாம் பார்த்தோம்ல, ரோட்டுக்கு நடுவில் வந்து ஒரு இந்த சிஸ்டம் பஸ் ஸ்டேஷனு. நீங்கள் வந்து டேப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகாமல் எடுக்கிற மாதிரி கட்டி வச்சுருந்துருக்காங்களாட்ருக்கு. பட் ஆனால் யூஸில் இல்லைங்க. இந்த வழி நெடுக பார்க்குறேன் நிறைய இந்த மாதிரி பஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டார் எஸ் சலாமில் ஒரு பே மாதிரி தாங்க. அப்படியே நிலமைப்பு வந்து அப்படியே வளைஞ்சு போகிறதுனால கடல் உள்ளே வந்திருக்கு பெருங்கடல்லேருந்து. ஒரு துறைமுகம்னு இருந்தால் இப்போ சென்னை மாதிரியே தான் அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். ஒரு இயற்கை நேச்சுரல் ஹார்பர் அமைஞ்சதுன்னா, அப்படிப்பட்ட நேச்சுரல் ஹார்பர் அமைஞ்சது தான் இது. பாருங்க. அதனால் மெயின் என்ட்ரி பாயிண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு இதுதான். பாருங்க, ஃபுல்லெல்லாம் கப்பலில் நின்றுருக்கு. ஏகப்பட்ட கப்பல்கள் உலகம் ஃபுல்லாக இருந்து வருதுங்க. போஸ்தியா ஜமானி. பட் டார் எஸ் சலாம் மாதிரி இல்லை, ஜன்சிபார் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க நிறையா. இங்கே எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டி நிறையா இருக்காங்க. அதுதான் மெயின். பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் மெயின் சிட்டி சென்டர். பாருங்கள், மாதிரி பில்டிங்ஸில் பாருங்கள். ஃபுல்லாக நிறைய கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் சென்டர்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாம் ட்ரேடிங் கம்பெனிஸ் தான் நிறையா இருக்கும். காசு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் புரள்கிற இடம். சுரேஷ் அண்ணா ஜாம்பியாவில் பார்த்தோமே, ஜாம்பியா தமிழ் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எபிசோட் பார்த்துருப்பீங்க சீசன் 8ல். அந்த அண்ணா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு, பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து இந்த ஸ்பைசஸ்ஸு மற்றும் பல்வேறு பொருட்கள், தமிழர் சம்மந்தமான உணவுகள், இந்திய உணவுகள் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே அவரோட கடையில் வச்சுருக்காரு. மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அவரோட சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. அதுக்கு பொருட்கள்லாம் இந்தியாவிலேருந்து, சென்னையிலேருந்து உங்களுக்கு இந்த ஹார்பருக்கு தாங்க வருது, டார் எஸ் சலாமுக்கு. இங்கே வந்துட்டு ரோட்டில் ட்ரக்கு மூலியமாக வந்து ஜாம்பியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஜாம்பியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது, கடல் கிடையாது, லேண்ட்லாக்ட் கண்ட்ரியில். அதனால் இந்த பக்கத்து நாடுகள் ஜாம்பியா, ஜிம்பாப்வே, இது எல்லாத்துக்குமே இந்த டார் எஸ் சலாம் தான் முக்கியமான போர்ட்டு. ஸோ இந்தியாவிலேருந்து நிறையா பேர் வந்து அவங்களோட கடைகளுக்கோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டு மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் வந்து இந்தியாவிலேருந்து இந்த போர்ட்டுக்கு தான் வந்து வருது அவங்களோட பொருட்கள் எல்லாமே. ஸோ இது ஒரு முக்கியமான போர்ட் இந்திய ஆப்பிரிக்க வர்த்தகத்துக்கு. இந்த சிட்டி சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஹை ரேஞ்ச் பஸ் ஓடு மாட்டேன் இருக்குது, நம்பர்லாம் போட்டு தலா மாதிரி இல்லாமல் ரெகுலர் பஸ்ஸஸ். இதை நான் எதிர்பார்க்கல. குயிக்கொனிட்டு மொராக்கோ வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா வச்சேன். கீழேருந்து மேலே வரைக்கும் பஸ் இருக்கும். சும்மா இங்கே எங்கேயாவது மொராக்கோன்னு லோக்கலாக இருக்கும் ஒரு டவுனு. அதுதான் நல்லா இருக்குல்ல இந்த பஸ்ஸு, ஹை ரேஞ்சாக. ரோட் டிரான்சிட் ஏன் உண்மையாலுமே வேலை செய்யுதுங்க. இந்த டேப் பண்ணி போகிறாங்க. வேறு யாராவது பஸ் வருது பாருங்கள். இந்த ஒன்லி இந்த மெயின் சிட்டி சென்டர் மட்டும் கொஞ்சம் ஹை ரேஞ்சாக இதுக்குள்ளே மட்டும் சுற்று மாட்டிருக்குது. நம்ம ஏரியாவிலே இந்த மாதிரி பஸ்ஸை பார்க்கவே இல்லை. பல லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வந்து உலகம் ஃபுல்லாக இருந்து இந்த கென்யா டன்சானியாவுக்கு வராங்க. முக்கியமாக இந்த கென்யா வர்றவங்க டன்சானியா ரெண்டையும் கம்பைன் பண்ணிடுவாங்க, லேண்ட் பார்டர் மூலிமா இல்லை ஃப்ளைட்டு மூலிமா இந்த லோக்கல் ஃப்ளைட்ஸ் எடுத்து. ஆஃப்ரிக்காவோட டாலஸ்ட் பீக், கடல் மட்டத்திலேருந்து மிக உயரமான பீக் வந்து டன்சானியாவில் தாங்க இருக்குது. இந்த மவுண்ட் கென்யா எப்படி கென்யாவுக்கோ அது மாதிரி கிளிமஞ்சரோ பீக் கிட்டத்தட்ட 5900 மீட்டருங்க. ஃபீட்டில் சொல்லணுன்னா ஒரு 19000 ஃபீட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம இதளவுக்கெல்லாம் கிடையாது, மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி கிடையாது. அது 28000 ஃபீட்டு, இது 19000 ஃபீட்டு. இப்போ இந்த 19000 ஃபீட் கிளிமஞ்சரோ தான் ஆஃப்ரிக்காவோட ஹையஸ்ட் பீக்குங்க. ரெண்டாவது மவுண்ட் கென்யா நம்ம பார்த்துருப்போம், கிட்டத்தட்ட ஒரு 17000 ஃபீட், கொஞ்சம் கம்மி இதோட.
ஸோ இந்த இதெல்லாம் வந்து நார்தன் டென்சானியாவில் இருக்குது, அந்த கென்யா பார்டரில் இருக்குது. இந்த செரங்கிட்டி நேஷ்னல் பார்க், அப்புறம் வந்து என்கோரங்கோரோ நேஷ்னல் பார்க்கு, டெரங்கையர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நார்தன் இதில் இருக்குது. நம்ம சவுத்துக்கு போகிறோம், டுவர்ட்ஸ் மொசம்பிக்கு. வியாபாரத்துக்கு ஏற்ற விஷயங்களும் சரி, இந்த மாதிரி போர்ட் சிட்டினாலே உங்களுக்கு தவறுகளும் நடக்க தான் செய்யும். நம்ம இப்போ கூலி படத்தில் கூட பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பல்வேறு என்ன சொல்கிறது, இதுக்கு எதிரான சம்பவங்களும் நடந்துட்டு தான் இருக்கும் இங்கெல்லாம். கவனமாக இருக்கணும். இந்த பக்கம் போனால் அப்படியே காமர்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் போனால் அப்படியே இது தாங்க, இப்படி சுற்றியும் இருக்குது. அந்த போட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெரிஸ். இது வழியாக போயிட்டு வெளியில் போயிட்டு அப்படியே சஞ்சிபார்க்கு போயிடும், 2 மணி நேரம் ஃபெரி. ஒரு ஃபாரின் டூரிஸ்ட் வராங்க பாருங்கள். டூரிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபாரினர்ஸே நிறைய ஒர்க் பண்ணுறாங்க இங்கே இன்ஸ்டியூஷன்ஸில், எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அதனால் இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்கலாம். அன்லைக் நைரோபி இருக்காங்க, பட் இங்கே நிறையா. ஒரு குட்டி பார்க்கு. இந்த ரோட்லேயே பக்கத்தில் ரோட்லேயே இது இருக்குங்க, இந்தியன் எம்பசி இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி லீவு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி அந்த மிலாடி நம்பிங்கிறதுனால நாடு ஃபுல்லாக நேஷனல் ஹாலிடே. ஸோ கண்டிப்பாக இருக்காது. ஓ, இங்கே ஒரு அழகான குட்டி சர்ச்சு. இது ஓப்பனில் தாங்க இருக்குது, போய் பார்ப்போமா? பழைய ஒரு கிளாக் டவர் இருக்கு, போகலாமா? நிறைய ஃபாரினர்ஸ் வர்றாங்க. போகலாம் வாங்க, யார் கேட்குறா? வேண்டாம், என்னன்னா விட்டுருவோம். ஃபாரினர்ஸ் வராங்க பாருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹலோ, ஐ எம் இந்தியன் டூரிஸ்ட். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் cathedral? Azania Front Church. Azania Front Church. Front Church. Is this Rosara. Roman Catholic? No. No. Roman Catholic far away. Oh yeah, I saw that. What is that? Oh, this one? Azania Front Church. Azania Front, Orthodox. Yeah. Orthodox. Okay. ஓ, இது வந்து ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுங்க. நம்ம பார்த்துருப்போம் உலகம் ஃபுல்லாக. அந்த சர்ச் தான் போக முடியல, இது ஒரு கிடச்சிச்சு பாருங்க. பட் அதுதான் பெஸ்ட்டு. பட் ஓகே, இது வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் வர சர்ச்சுங்க இது. வேறு எதுவுமே கிடையாது. மேரி மாதா யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் இயேசு, ஒரு சிலுவை, அவ்வளோதான். இவ்வளோ தான் மொத்தமே ஆர்த்தடாக்ஸோட இது. சூப்பர். போகலாமா? மணி 5 ஆச்சு. இன்னும் நமக்கு 1.5 மணி நேரம் இருக்குது. எங்கே இருந்தாலும் 6:30 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு போயிடணும் நம்ம இடத்துக்கு. இன்றைக்கி என்ன விசேஷ நாளா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? வெள்ளிக்கிழமை சாயங்காலம். ஓகே, அசானியா ஃப்ரண்ட் கேத்தட்ரல். ஓகே, நான் சொன்ன மாதிரி இங்கே உங்களுக்கு மிக்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் தாங்க. கலாச்சாரமும் சரி, மக்களும் சரி, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் தான். ஸோ 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன், ஏதோ ஷெரட்டன் ஹோட்டலுங்க. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு போகிறாங்க. டூரிசமுக்கும் சரி, ஒர்க்குக்காகவும் சரி, பிஸ்னஸ்க்காகவும் சரி. காசினோ, ஆஃப்ரிக்கா பிரின்சஸ். எந்த பிளானும் இல்லாமல் சும்மா அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி தான் இருக்கான்னு நானும் பார்க்குறேன். ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதுக்காக ஒரு முக்கியமான இது சொல்ல மறந்தேன் பார்த்தீங்களா? கென்யாவுக்கு எப்படி ஜோமோ கென்யாட்டோ தேசத்தந்தையானாரோ, அந்த கென்யா ஆஃப்ரிக்கன் யூனியனா அதோட தலைவர் ஜோமோ கென்யாட்டா, அவரை 9 வருஷம் சிறை வச்சு 1952 to 59 7 இயர்ஸ் சிறை வச்சு அதுக்கப்புறம் விடுவிச்சு, அதுக்கப்புறம் அவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் நாட்டோட முதல் பிரைம் மினிஸ்டர் ஆகி முதல் பிரசிடென்ட் ஆனார் 1964. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு தலைவர் உருவெடுத்தாருங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்துக்காக, மக்கள் போராட்டத்து சக்தியாக ஒரு இதே மாதிரியே ஒரு கட்சி தொடங்கி இது பண்ணார். அவர் பேர் தான் ஜூலியஸ் நெய்யர். ஜூலியஸ் நெய்யர், ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் நேமில் தான் இந்த நாட்டோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஜூலியஸ் நெய்யர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இந்த டேரேசலம் ஏர்போர்ட்டே அவர் பேரில் தான் இருக்குது. ஸோ இந்த நாட்டோட தேசத்தந்தை வந்து ஜூலியஸ் நெய்யர். தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ண நினைக்கிறேன், சரி பண்ணிடுங்க, ஓகேவா? பட் என்ன தான் இந்த ஊர் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிருந்தாலும் நிறைய இங்கே பொருளாதார வேறுபாடு இருக்குங்க. எய்தர் ரொம்ப ரிச்சு இல்லைன்னா ரொம்ப புவர், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த ஆஃப்ரிக்காவே ஜென்ரலாக அப்படி தானே. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஊழல், பண சுருட்டல், அக்கிரமங்கள் இந்த மாதிரி நடக்குது இன்னுமே. அதனால தான் வந்து குற்றங்கள் வந்து இதாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை தான். அது முக்கியமாக ஆஃப்ரிக்காவில் இந்த கண்ட்ரிஸ்லாம் பயங்கர பொருளாதார ஏற்றத்தாழ்வு பார்க்கலாம்.
நம்ம ஊரோட காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஜாஸ்தி இங்கே, அதனால் ரொம்ப சிரமம் இங்கே சமாளிக்கிறது. இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கா, நம்ம ஊர் ஆட்டோ தான், டிவிஎஸ் ஆட்டோ இருக்குது, சிஎன்ஜின்னு போட்டிருக்கு. ஓ சிஎன்ஜி ஆட்டோஸ். அவ்வளோதாங்க, அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்துட்டோம். இப்போ பஸ் ஏறி போக வேண்டியது, அதை குடிச்சிட்டு பார்த்தீங்களா வலிமு நெய்ரி ஃபவுண்டேஷன், இவர் தாங்க அது, அந்த எய்ரி ஜூலியஸ் நெய்ரி, அப்படி தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, சிட்டி கவுன்சில், சேஃப் சிட்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த ஸ்வாஹிலி கலாச்சாரம் இருக்குது இல்லைங்க, இந்த அரபு இது கலாச்சாரம், இது வந்து உங்களுக்கு எல்லாம் இந்த கோஸ்ட் மட்டும்தாங்க இருந்தது, நாட்டுக்கு உள்ளே போகவே இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த நாட்டோட பழங்குடிகள் எல்லாமே டன்சானியாலையும் சரி கென்யாலையும் சரி நூற்றுக்கணக்கான பழங்குடிகள் இருக்காங்க. கென்யாவில் 50க்கும் மேற்பட்ட, டன்சானியாவில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடிகள் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து காட்டில் இருக்காங்க, எல்லாம் இந்த கோஸ்ட்டில் இல்லை, கடற்கரைகள் நகரங்கள்லையோ டவுன்ஸ்லேயோ இல்லை. ஸோ அதனால் அவங்க எல்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸால் இது பண்ணப்பட்டு அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியாக மாறி இருக்காங்க, கிறிஸ்துவம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த எல்லாம் இந்த கோஸ்ட்டில் உள்ள இதில் மட்டும்தான் வந்து கோஸ்ட்லேயும் மற்றும் நம்ம போன அந்த தீவுகளில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்வாஹிலி கல்ச்சர் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இஸ்லாம் அதிகமாக பின்பற்றுறாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, எல்லாம் இந்த கோஸ்ட்லேயும் நாட்டுக்குள்ள இங்கிலாண்டு ஃபாரஸ்ட்டில் அதிகமாக கிறிஸ்டியானிட்டி, இங்கே வந்து இஸ்லாம். திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து விட்டோம். அங்கே தான் வந்தோம், அங்கே தான் இருக்குது நம்மளோட இது பஸ் ஸ்டாப்பு. இந்த பில்டிங் பயங்கரமாக இருக்குப்பா, நிறைய கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபினான்ஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த நாட்டோட ரெவென்யூ ஹெட் குவார்ட்டர்ஸுங்க. இந்த நாட்டோட இது பாருங்க கொடி, இப்போ தான் பார்க்குறோம், டன்சானியா கொடி, ப்ளூ க்ரீன் எல்லோ பிளாக்னு இருக்குது எல்லாமே, ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு இதை குறிக்கிறது. இந்த சென்டரோட பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் இறங்கணும். ஒரு 2-3 கிலோமீட்டர் ரவுண்ட் அடித்து திரும்ப அதே இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ குடிக்கிறதுக்கு இருக்கான்னு பார்த்து குடிச்சிட்டு பஸ் ஏற வேண்டியதான் திரும்ப. அங்கே உங்களுக்கு அத்தனை கடை இருந்தது ஜூஸ் கடையெல்லாம், ஒன்றையுமே காணா. ஒன்றுமே இல்லை, குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதாவது இந்த கூல் ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அட்டகாசமான ஸ்ட்ரீட் ஃபுட், நம்ம ஊர் பணியாரம் மாதிரி. இங்கே பாருங்கள், டன்சானியா பணியாரம் சூப்பராக இருக்குல்ல, டன்சானியா பணியாரம். ஹவு மச் ஒன்? ஓகே, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரில, அழகாக சூப்பராக சொல்கிறாங்கப்பா பணியாரம், ஜம்முன்னு இருக்குது. சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குது, குடிக்கிறதுக்கு தான் எதுவும் இல்லை. நியூஸ் பேப்பர்லாம் வைக்கிறாங்க, பார்பிக்யூ, பழத்தை வந்து பார்பிக்யூ பண்ணுறாங்க. இப்படி போக மாட்டேருக்கு இல்லைங்க, ஜூஸ் கடையே இல்லை. நம்ம ஏதாவது பேக்கெட்டு ஜூஸ் தான் குடிச்சிட்டு போகணும். குமாரா கொக்கா இங்கே வந்து கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, கரும்பு ஜூஸ் எத்தனோண்டு கடை பாருங்க, உள்ளுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஒரு கிளாஸ் வந்து 500 ஷில்லிங்க, 2 கிளாஸ் சொல்லியிருக்கேன் 1000 கொடுத்து. இது வந்து 15 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. தேவாமிர்தமாக இருக்குது, பயங்கர தாகமாக இருந்தது, சூப்பராக இருக்குது. சூப்பராக குடிச்சிட்டு வந்தாச்சுங்க. அப்படியே பஸ்ஸு கேட்டேன், எதுக்கு தெமக்கி பஸ் ஸ்டேஷன், இந்த பஸ் சொன்னார் நண்பர், சொன்னார் தேங்க்யூ பிரதர், தெமக்கி பஸ் ஸ்டேஷன். ஓகே தேங்க்யூ. நல்லா இருக்கு, பட் வயிறு டும்முன்னு ஆயிடுச்சு 2 ஜூஸ் குடிச்சு. இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் அவங்க போகிறதுக்கு, 7-8 கிலோமீட்ரு. ஜாலியாக பொறுமையாக போகலாம். மணி 5:30 ஆச்சு, 6 மணிக்கு போயிடுவோம். பட் டைம் இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கலாம் பஸ்ட்டு இதில், என்னோட ஆஃபீஸில், பஸ் ஆஃபீஸில், அதான் பெஸ்ட்டு. போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸு, ஏதோ கம்பெனிங்க, ஆயில் ப்ராசஸிங் கம்பெனிங்க இருக்குங்க. பியூமாங்கிறது ஆயில் கம்பெனி தானே, பெட்ரோல் பங்கு பார்த்தேன் பியூமான்னு சொல்லிட்டு. பாருங்க, ஆயில் இது கம்பெனி, இது பேரலாக வச்சுருக்காங்க. அந்த பக்கம் கப்பல் நிற்கிது, ஆச்சரியம் இல்லை, ஒரு போர்ட் சிட்டியில். அந்த பக்கம் ஒரு இது தெரியுதா, ரவுண்டா ஃபுட்பால் ஸ்டேடியம் பண்ணுறாங்க, முக்கியமான ஃபுட்பால் ஸ்டேடியம். கென்யா மாதிரியே இங்கேயும் டன்சானியாலையும் ஃபுட்பால் தான், கிரிக்கெட்லாம் இங்கே சுத்தமாக கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃபுட்பால் தான். வந்தாட்டுங்க, திரும்பவும் அதே பஸ் ஸ்டேஷன் வந்து விட்டோம். மணி 6, கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. இங்கே தான் நம்ம பஸ் நிற்கும், ஆனால் 7:30 மணிக்கு வந்து ஏறினா போதும். நம்ம இது அங்கே இருக்கு,
போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். சூரியன் 6:45 7 மணிக்கு தான் மறையன்னு நினைக்கிறேங்க. எத்தனையோ பஸ் கம்பெனி பார்த்துருக்குங்க உலகத்தில். இந்த மாதிரி ஒரு பேரில் பஸ் கம்பெனி எங்கேயுமே கிடையாதுங்க. புட்டிலா ஜுங்கு, இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே கஷ்டம்தான். புட்டிலா ஜுங்கு. ஓகே, டன். வந்துட்டோம் பாருங்க. நம்ம பேக் இங்கே இருக்குது. அவ்வளோதான். இந்த அக்கா தான் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. சரி, வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு ஒரு 7:30 மணிக்கு போய் ஏற வேண்டியது தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட். பாய். ஓகேங்க, மணி 7:25. பஸ் வந்துருச்சாமா. போய் பேக்கை வச்சுட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். புட்டிலா ஜுங்கு எப்படியாவது நாளைக்கு காலையில் பார்டர் கிராஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடணும்ப்பா. மொசம்பிக்கு விசா இருக்குது, இருந்தாலும் அங்கே பார்டரில் சில பிரச்சனைகள். இமிக்ரேஷனே அங்கே இருக்கான்னு தெரியல. ஒரு பயங்கரமான ரிமோட்டான பார்டருங்க. எத்தனையோ பார்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு பார்டர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. பார்டரே இருக்கா, கிராஸ் பண்ண முடியுமா, விடுவாங்களா, இப்படி பல்வேறு கேள்விகளோட இந்த டென்சானியாவிலேருந்து கிளம்ப போகிறோம். 9:47 EFB. இது கிடையாது, 8:52. No, 8 o'clock bus. 8 o'clock. Mtwara. Yes. No. Bus number 9:47. No, yeah. Still here. 8 o'clock bus. Please. நம்ம சொல்கிறாரு பஸ் சேஞ்ச், நம்பர் சேஞ்சா ஏதோ பண்ணிருக்காரு. ஒன்றும் புரியல என்னென்னு. இருக்க பார்க்கலாம். ஸோ இந்த பஸ் தான் அப்படிங்கிறாரு. சார் பரவாயில்ல, ஏறலாம் வாங்க. எம்துவாரா, ரைட்? எம்துவாரா. ஓகே, அவரும் வச்சுருக்காரு டிக்கெட்டு. 41. பின்னாடி இருந்து 4வது விண்டோ சீட்டுங்க. ஆல்ரெடி நான் வரும்போதே ஃபுல்லாக தான் இருந்தது. பஸ்ஸு ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது, மோசம்லாம் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணி நேரம் பயணங்க. 550 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட்டு. பாருங்க, வந்து வெஸ்ட்டோ உள்ளே வச்சுட்டாங்க நம்ம பேக். ஓகே, தேங்க்யூ பிரதர். 6 மணி ஆகுங்கிறாரு கேட்டால். பஸ்ஸில் 4:30 போட்டிருந்தது. எப்படியோ 6 to 7 போனால் சீக்கிரம் பார்டர் கிராஸ் பண்ணிடலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பெருசாக பசி இல்லை, மதியம் சாப்பிட்டதே ஃபுல்லு. இந்த பஸ்ஸும் நல்லா இருக்குங்க. இதுவுமே இருந்ததுங்க 8 மணிக்கே 8:30 கிங் யாசின் டூர்ஸ். பட் இதோட நல்லா இருக்க மாதிரி தெரியுதுங்க பஸ். இதே வேலை தான். இது புக் பண்ணி இருந்துருக்கலாமோ. சும்மா புதுசாக ஜம்முன்னு இருக்குது சீட்லாம். இதுவும் அதே தான் போகுது. சரி, பரவாயில்ல விடுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் இதிலே போவோம். கிளம்பிடுச்சுங்க பஸ்ஸு. பாருங்க, மணி கரெக்டாக 8. ஆன் டைமுக்கு கிளம்பிட்டாங்க. காலையில் சீக்கிரம் போயிடுவாங்களா டவுட்டில் இருக்கேன், பார்ப்போம். ஸோ அடுத்த எபிசோட்லேருந்து மொசம்பிக்கு ஹோப்ஃபுல்லி ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிராஸ் பண்ணோம்னா. பட் பல பிரச்சனைகள் இருக்குது அதை கிராஸ் பண்ணுறதுல. அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பணம் சொல்ல மாட்டேன், 40,000 ஷில்லிங்க, $16. நம்ம ஊர் பணத்துக்கு 1400 ரூபா. கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டருங்கிறது சென்னை டு மதுரை டிஸ்டன்ஸு. இதே ரேஞ்ச் தான் வரும்னு நினைக்கிறேன். 1500 வரும்னு நினைக்கிறேன் பஸ்ஸில். அதே டிக்கெட் தான். ஸோ நம்ம ஊரில் என்ன பஸ் டிக்கெட் ரேட்டோ அதே தான் இங்கேயும். 1550 கிலோமீட்டருக்கு 1400 ரூபாங்க. காலையில் பெம்பா தீவில் ஆரம்பித்த பயணம் இந்த தரி எஸ்ஸலாம் கேபிட்டல், தன்சானியாவோட கேபிட்டல் தரி எஸ்ஸலாமில் பஸ் ஸ்டாப்பில் வந்து முடியுது. ஜாலியாக பயணம் பண்ணிட்டு வந்தோம் அந்த இதில். ஸோ ஃபைனலாக இந்த ஊரையும் சுற்றி பார்த்தது, இதை பற்றின தகவல்கள்லாம் அப்படியே கொசுராக பார்த்தோம். சூப்பராக முடிஞ்சுது. ஸோ இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடலாம். அப்படியே வெளியில் வந்தாச்சு பஸ் ஸ்டேஷன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. இதோட நம்ம தன்சானியா சீரீஸ் நிறைவடையுது நம்புகிறேன். அடுத்த சீரீஸ் மொசம்பிக்கு என்ட்ரி, பார்டர் கிராசிங், மிகப்பெரிய த்ரில்லிங் அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஸோ அடுத்த எபிசோட் எதிர்நோக்கி காத்திருக்கேன். நீங்களும் காத்திருக்கேன். பார்க்கலாங்க. நன்றி, பாய். தூங்கி எந்திரிச்சா துபாய்ங்கிற மாதிரி, தூங்கி எந்திரிச்சா மொசம்பிக்கு பார்டர். பார்க்கலாங்க. நன்றி, பாய். பாய் பாய் டன்சானியா, பாய் பாய் டார் எஸ் சலாம். மீண்டும் சந்திப்போம் விரைவில்.